ஒரு பையனுக்கு நைட்டு 10:30 மணிக்கு மேல ஃபோன் கால் ஒண்ணு வருது. அந்த ஃபோன் கால அந்த பையன் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அவன் வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டா போது. அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு நடந்த அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாமா? 2024வது வருஷம் இந்த சம்பவம் வந்து நடக்குது. நார்மலா ஒரு டெலிவரி வேலை பார்க்குற ஒரு பையன் தான் அருண். இந்த அருண் அப்படிங்கிற இந்த பையனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி வேலை பார்க்குறது. காலையில வேலைக்கு போறான்னா, வேலைய முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்க போம்போது ஃபோன யூஸ் பண்ணிட்டு தூங்குவான். ஸோ இதுதான் அவனோட டெய்லி ரொட்டீன். காலையில வேலைக்கு போறது, வேலைய முடிச்சு வீடு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபோன நோண்டிட்டு தூங்குறது. ஸோ இத தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். எப்போதும் போல ஒரு நாள் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான். நைட்டு தூங்க போகும்போது முன்னாடி ஃபோன பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இப்ப நார்மலா நமக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அட்டெண்ட் பண்ணாம இருப்போம் ஒண்ணு. இல்லன்னா ஒரு சிலர் அட்டெண்ட் பண்ணி, "யாருங்க? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி இந்த பையனும் அட்டெண்ட் பண்ணி, "யாரு?" அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ கேட்ட உடனே ஆப்போசிட்ல இருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. "நீங்க அருண் தானா?" அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. உடனே இந்த பையனும், "ஆமா, நான் அருண் தான். நீங்க யாரு?" அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அங்க ஆப்போசிட்ல இருந்த அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நான் இந்த மாதிரி சென்னையிலேருந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தான். ஒரு ஃப்ராட் கேஸ் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஃப்ராட் கேஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் எப்படி இன்வால்வ் ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்டு ஒரு 10:30 மணி அளவுக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஃப்ராட் கேஸ்ல நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு. அப்பனா எல்லாருக்குமே பயமா இருக்குமா இருக்காதா? ஸோ அதே மாரி தான் அருண் அப்படிங்கிறவங்களும் பயந்திருக்காரு. ஸோ பயந்த உடனே இவரு இல்லங்க நான் வந்து நார்மலா டெலிவரி வேலை பார்க்குற ஒரு பையன் தான். காலையில வேலைக்கு போறேன்னா, வேலைய விட்டோனே வீடு, வீடு விட்டா வேலை இப்படி தான் நான் இருக்கிறேன். ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு இந்த பையன் வந்து அந்த போலீஸ் அந்த அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கிற கால் அவங்க கிட்ட சொல்றான். சரி பயப்படாதீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க உங்க ஃபோன் நம்பர் இதுல இருக்கா இல்லையான்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். இவனும் பயத்துல பேனிக் ஆகி பயந்துட்டான். ஸோ அந்த பயத்துல சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ஓடிபிய சொல்லிட்டான். அந்த பையன் அந்த ஓடிபிய சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் அக்கவுண்ட்ல அவன் கஷ்டப்பட்டு டெலிவரி வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்த ரூ. 75,000 காசு ஜீரோவா மாறிருது. ஓடிபி சொன்ன உடனே அவன் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த 75,000ம் வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது. அவன் அக்கவுண்ட்ல இப்போ ரூ. 0 ஆயிட்டு. ஸோ இவ்வளோ நாளா அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த ஒரு காசு ஒரே நாள்ல ஒரு ஃபோன் கால் வந்து அவன் வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கிட்டு. ஸோ நார்மலா இப்போ அன்னோன் நம்பர்ல கால் வருது. அது ஒரு ஃபீமேல் பேசுறாங்க அப்படின்னா, இதே பசங்களா பேசினா கூட நம்ம நம்ப மாட்டோம். ஆனா ஒரு பொண்ணு பேசுது, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பேசுறாங்க. இந்த மாரி ஃப்ராட் கேஸ்ன்னு சொல்லும்போது, அதுவும் அன்டைம் நைட் ஒரு 10:45 மணி நேரம், 10:45 மணி நேரத்தில இந்த மாரி கால் பண்ணும்போது, நம்மளும் இந்த அருண்ங்கிற பையனும் இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பான். ஸோ நம்மளும் அந்த இடத்துல இருந்து அப்படி பிஹேவ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நேத்து நைட் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இல்ல. அந்த நம்பர் பிளாக் ஐ மீன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஓடிபி ஸ்கேம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அந்த பையனுக்கு அவன் அக்கவுண்ட்லேருந்து போன பணம் வந்து திரும்ப கிடைக்கல. என்னன்னு பார்க்கும்போது, ஒரு அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆன பணத்தை அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏடிஎம்ல போய் பணத்த எடுத்துட்டாங்க. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இத பத்தி விசாரிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் கேஸ்ல வந்து இந்த மாதிரி ஓடிபி கேஸ்ல வந்து ஒன்ஸ் உங்க அக்கவுண்ட்லேருந்து ஒரு பணம் போயிட்டு அப்படின்னா, அது திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒண்ணு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க அட்டெண்ட் பண்ணா ஏதாவது ஓடிபி இல்ல வேற ஏதாவது உங்களோட பர்சனல் விஷயத்த வெளியில மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்த மூலம் நமக்கு தெரிகிறது. ஸோ அருணுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் நாளைக்கு உங்க லைஃப்லயுமே நடக்காம இருக்கணும் அப்படின்னா, நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த அருணுக்கு நடந்த இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். நண்பர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவு முக்காவாசி இந்த படிக்காத நண்பர்கள் நெறைய பேர் வந்து இந்த மாரி போலீஸ்லேருந்து கால் பண்றோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லும்போது பேனிக் ஆயிடுறாங்க, பயந்துடுறாங்க. அதனால நெறைய உண்மையான விஷயங்கள சொல்லிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி யாருமே சொல்லாதீங்க. போலீஸா இருந்தாலுமே நீங்க யாரு, எந்த ஸ்டேஷன்லேருந்து கால் பண்றீங்க, என்ன விஷயமா கால் பண்றீங்க, எதுவா இருந்தாலுமே அன்டைம்ல கால் பண்ணா மார்னிங் நான் வரேன் அப்படிங்கிற மாரி பேசுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு நமக்கு உதாரணம். அண்ட் உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வரவேற்கப்படுகிறது. என்ன நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமா சொல்லலாம்.